Hi students, so in this video we are going to see grammar part conjunctions. So in unit 4 prose there is a grammar part called conjunction. What is a conjunction? Conjunction is a part of speech that joins together words, phrases and clauses. So what is a conjunction? So conjunction என்னன்னா parts of speech படிச்சோம் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு வீடியோ கிளாஸ் ஆரம்பித்த புதுசில் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். ஸோ டோட்டலி தெர் ஆர் 9 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ அந்த 9 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒன்று தான் வந்துட்டு கன்ஜங்ஷன். ஸோ conjunction is a part of speech that joins together a word, phrase and clause. ஸோ ஒரு ரெண்டு வேர்டு ஜாயின் பண்ணுறதுக்கு கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் ஆகும். இல்லைன்னா ரெண்டு ஃப்ரேஸ்னால் என்னதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் அ சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். ஸோ இது வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இயர் அதாவது 9th வந்துட்டு ஃப்ரேஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு படிப்பீங்க. அதில் ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் போதும். ஸோ ஃப்ரேஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ குரூப் ஆஃப் சென்டென்ஸ் பட் இட் டஸ் நாட் கிவ் மீனிங். ஸோ இது வந்துட்டு ஃப்ரேஸுங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். ஆனால் அதுக்கு வந்துட்டு என்னது ஒரு கரெக்ட் மீனிங், அதாவது ஒரு மீனிங் தரும், ஆனால் வந்துட்டு கம்ப்ளீட் மீனிங் தராது. அண்ட் கிளாஸஸ்னால் வந்துட்டு கிளாஸஸும் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் பட் இட் கிவ்ஸ் கம்ப்ளீட் மீனிங். ஓகேவா? இது கம்ப்ளீட் மீனிங் தரும். அதாவது அதில் வந்துட்டு சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும். அதுதான் வந்துட்டு ஃப்ரேஸ் கிளாஸ். A conjunction is one of the 9 parts of speech. A conjunction is a word that connects two parts of a sentence. ஸோ ஒரு ரெண்டு பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் கன்ஜங்ஷன்ஸ் தேவைப்படுது. ஒரு ரெண்டு வேர்டை கனெக்ட் பண்ணுறதுக்கும் கன்ஜங்ஷன்ஸ் தேவைப்படும். ஒரு ரெண்டு சென்டென்ஸையே கனெக்ட் பண்ணுறதுக்கு கன்ஜங்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The very common word and is a conjunction. ஸோ நம்ம வந்துட்டு டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற at, but, for, ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்னது conjunctions. Look at how it joins these words, the phrase and the clauses. ஸோ ஒரு ஃப்ரேஸையும் கிளாஸையும் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். there are example bread, butter. ஸோ பிரெட் பட்டர் அப்படிங்கிறது ரெண்டு வேர்ட், ஜாயின்ஸ் டூ வேர்ட். ஸோ அண்டுங்கிற கன்ஜங்ஷன் வந்துட்டு என்ன பண்ணுது, ரெண்டு வேர்டை வந்து ஜாயின் பண்ணுது. பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை பிரெட் அண்ட் ஜாம். ஸோ பிரெட் ஜாம், பிரெட் பட்டர் ரெண்டு வேர்டை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் ஆகுது, கன்ஜங்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ நவ் ஃப்ரேசஸ். ஸோ ரெண்டு வேர்டு ஜாயின் பண்ணுறது பார்த்தோம். நவ் ஃப்ரேசஸ். அப் த ஸ்டேர்ஸ், along the corridor. up the stairsனா மேல் மாடி, along the corridorனா அந்த காரிடோர். ஸோ இது வந்துட்டு என்னது, ரெண்டு ஃப்ரேஸ். அதுதான் வந்துட்டு up the stairsனா நான் சொல்கிறேன்ல, up the stairsனா மாடிப்படி அப்படிங்கிறோம். ஆனால் அது கம்ப்ளீட் மீனிங் தரலை, சும்மா ஒரு வேர்டுக்கான மீனிங் மட்டும்தான் தருது. இதுதான் வந்துட்டு ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ up the stairs and along the corridor. ஸோ ஜாயின்ஸ் phrases. நெக்ஸ்ட் ஜாயின்ஸ் கிளாஸஸ். கிளாஸஸ்னாலும் ஒன்று தான், சென்டென்ஸ்னாலும் ஒன்று தான். So Ram likes tea. So this is first sentence. Next, Anthony likes coffee. This is second sentence. So the conjunction and is connected the first sentence and the second sentence. So Ram likes tea and Anthony likes coffee. So a conjunction is a word that connects two parts of a word or a phrase or a clause is called as a conjunction. Here are some other common conjunctions. So and மட்டும்னா conjunction கிடையாது. There are lot of conjunctions. They are and, but, or, nor, for, yet, so, although, because, since, unless. And here are some of the examples of the sentence. Jack and Jill went up the hill. So Jack is a name and Jill is a name. So ரெண்டு நேம்ஸையும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு conjunction and யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்னது, அண்டுங்கிறது மற்றும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இது. ஓகேவா? தமிழில் வந்து மற்றும். அனிதா மற்றும் பிரியா கடைக்கு சென்றார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே ஜாக் அண்ட் ஜெல் வெண்ட் அப் த ஹில் அப்படின்னு சொல்லிட்டு வருது. மற்றும்ங்கிறதுக்கு தான் நம்ம அண்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ பட் எங்கே யூஸ் பண்ணுறோம்னா, the water was warm but it didn't go swimming. but I didn't go swimming. ஸோ வாட்டர் வந்து வார்மாக தான் இருக்குது, ஆனால் அப்படிங்கிறது வருதுக்கு இல்லையா, அதுக்கு தான் வந்துட்டு பட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஆனால் நான் வந்துட்டு ஸ்விம்மிங் போகலை. Conjunction form. There is no special form of conjunctions. Many are short, simple words of but, for, since.
and other or 2 or 3 words, that is so that, in order that, as long as. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல், அதாவது கன்ஜங்ஷன் ஃபார்முங்கிறது ஸ்பெஷல் ஃபார்ம்ஸ் கிடையாது. இது வந்துட்டு சிங்கிள் வேர்ட்லேயும் வரும், டபுள் வேர்ட்லேயும் வரும், இல்லைன்னா வந்துட்டு மோர் தென் 2 வேர்ட்ஸ்க்கு மேலேயும் வரும். அதுதான் சொல்கிறாங்க. ஃபார் அ சிம்பிள் வேர்ட்ஸ் பட், ஃபார், சின்ஸ், ஆர், நார், இதெல்லாம் வந்துட்டு சிம்பிள் வேர்ட்ஸில் வரும். அண்ட் அதர் 2 or 3 வேர்ட்ஸ் வந்து ஸோ தட், இன் ஆர்டர் தட், ஆஸ் லாங் அஸ், இது மாதிரி வந்துட்டு வரும். ஸோ கன்ஜங்ஷன்ஸ் ஹாவ் 2 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஜாப்ஸ். ஸோ கன்ஜங்ஷன்ஸ்க்கு வந்து 2 பேசிக் ரூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், இன்னும் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், இன்னும் வந்து கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. பட் அது வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பட் அது வந்துட்டு அவ்வளோ நெசசிட்டி கிடையாது. உங்கள் 8th ஸ்டாண்டர்டுக்கு அது பெரிய நெசசிட்டி கிடையாது. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஆர் யூஸ் டு ஜாயின் 2 பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச். ஸோ 2 பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் அப்படிங்கிற 2 பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்னால் என்னது? நவுனாக இருக்கலாம், இல்லை 2 வேர்பாக இருக்கலாம், இல்லைன்னா 2 அட்ஜெக்டிவாக இருக்கலாம். எதையோ 2 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் ஆர் கிராமட்டிக்கலி ஈக்குவல். ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல் பொசிஷன்ஸில் தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ரன் அண்ட் ரைட் அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு ஒரு 2 ஈக்குவலான ஆக்ஷன்ஸ் தான். ஸோ ஓகேவா? எதுக்கும் தாழ்ந்தது கிடையாது. த 2 பார்ட்ஸ் may be single words or a class. For example, Jack and Jill went up the hill. ஸோ இது வந்துட்டு 2 பார்ட்ஸ் அப்படிங்கிறது சிங்கிள் வேர்ட்லேயும் வந்துட்டு அமையலாம், இல்லைனா வந்துட்டு 2 சென்டென்ஸையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். திஸ் இஸ் கால்ட் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சபார்டினேட் கன்ஜங்ஷனுங்கிறது என்னென்னா இந்த சபார்டினேட் கன்ஜங்ஷன் வந்து இன்னொரு சென்டென்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியே இருக்கும். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இஸ் யூஸ் டு ஜாயின் சபார்டினேட் டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ சபார்டினேட் டிபெண்டன்ட் கிளாஸ்னால் ஒரு சென்டென்ஸை சார்ந்து இருக்கிற சென்டென்ஸை தான் வந்து சபார்டினேட்ஸ் டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். டு மெயின் கிளாஸ்னால் எந்த சென்டென்ஸையும் சாராமல் இருக்கிறது தான் மெயின் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாருங்கள், ஐ வென்ட் ஸ்விம்மிங். ஸோ ஐ வென்ட் ஸ்விம்மிங்கிறது நான் ஸ்விம்மிங் போனேன். ஸோ அங்கே பாருங்கள், ஐங்கிற சப்ஜெக்ட் இருக்குது, வெண்ட்டுங்கிற வேர்ப் இருக்குது. ஸோ ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வேர்ப் வந்துருச்சுனாவே அது வந்துட்டு என்னது? ஒரு மெயின் கிளாஸ். ஸோ இங்கே இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஆல்தோ இட் வாஸ் கோல்டு. ஸோ ஆல்தோ இட் வாஸ் கோல்டு. ஸோ அங்கே வந்துட்டு அந்த ஆல்தோ அப்படிங்கிறது இன்னொரு சென்டென்ஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இது வந்துட்டு இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த சென்டென்ஸையும் சாராது. ஐ வென்ட் ஸ்விம்மிங், நான் வந்து ஸ்விம்மிங் போனேன். அப்போ இது வந்துட்டு என்னது? இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா மெயின் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான இது. சபார்டினேட் கன்ஜங்ஷனுங்கிறதுனா இஸ் யூஸ் டு ஜாயின் சபார்டினேட் டிபெண்டன்ட் கிளாஸ் டு அ மெயின் கிளாஸ். ஸோ மெயின் கிளாஸ் கூட வந்துட்டு அந்த சபார்டினேட் கிளாஸை வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு தான் சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான். ஓகேவா? ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ இது வந்துட்டு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனில் வந்து அன், பட், ஆர், நார், ஃபார், எட், ஸோ வரும். அண்ட் சபார்டினேட் கன்ஜங்ஷனில் ஆல்தோ, பிகாஸ், சின்ஸ், அன்லெஸ், ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும். கன்ஜங்ஷன்ஸ் ஹாவ் 3 பேசிக் ஃபார்மேட்ஸ். ஸோ 3 பேசிக் ஃபார்மேட்ஸ் இருக்குது. அதான் சொன்னேன் இல்லையா? சிங்கிள் வேர்ட் அப்படிங்கிறது அன், பட், பிகாஸ், ஆல்தோ இந்த மாதிரி வருது. அது ஒவ்வொரு வார்த்தைகள் வருது. we call it as a single word. Compound wordsனா 2 வேர்ட் ஜாயின் பண்ணி வரது தான் இஸ் கால்ட் as compound words, often ending with so, as or that. ஸோ as thatல வந்து எண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? provided that, as long as, in order that, இந்த மாதிரி வந்து ஸோ as thatல வந்துட்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து எண்ட் ஆகும். கோரிலேட்டிவ், சவுண்டிங் அண்ட் adverb or an adjective. ஸோ ஒரு அட்வர்பையும் ஒரு அட்ஜெக்டிவும் சவுண்ட் பண்ணி வரும். இது எப்படின்னா வந்துட்டு ஸோ அப்படின்ற நடுவில் வந்துட்டு ஏதோ வேர்ட்ஸ் வரும், அதுக்கப்புறம் தான் வந்து தட் வரும். ஓகேவா? இந்த 2 கன்ஜங்ஷனும் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கும். நடுவில் வந்து ஏதோ ஒரு வேர்ட் வந்துட்டு வர மாதிரி வரும். அதுதான் வந்து கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். ஸோ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஜாயின்ஸ் பார்ட் ஆஃப் ஸ்பீச். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் ஆர் அன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுங்கிறதுனா ஒரு 2 சென்டென்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுங்க வீல் யூஸ் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். they are grammatical equal and similar. ஸோ 2 சென்டென்ஸுமே எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஷோஸ் that the element it is joined or similar to importance of the structure. ஸோ எப்பயுமே வந்துட்டு 2 ஸ்ட்ரக்சர், அதாவது 2 சென்டென்ஸுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டு தாழ்ந்தது கிடையாது. எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. எல்லாத்துக்குமே வந்துட்டு கரெக்டான கம்ப்ளீட் மீனிங் தர மாதிரி இருக்கும். அந்த 2 சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணுறது தான் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ there are 7 coordinating conjunctions. They are all short words and only 2 or 3 letters.
ஸோ எல்லாமே இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுங்கிறது எல்லாமே வந்துட்டு சிங்கிள் வேர்ட், எல்லாமே வந்துட்டு 2 to 3 வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ unbet, or, nor, for, it, so. See, these are called as coordinating conjunctions. See some of the examples. So two elements that are coordinating conjunction joins in a square bracket. So ரெண்டு வேர்டு ரெண்டு சென்டென்ஸை வந்துட்டு ஜாயின் பண்ணால் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். சி ஐ லைக் டீ அண்ட் காஃபி. ஸோ அந்த டீங்கிறது ஒரு வேர்ட், காஃபிங்கிறது வேர்டு, ரெண்டு வேர்டையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ராம் லைக்ஸ் டீ. ஸோ இது வந்துட்டு ஒரு சென்டென்ஸ். ஆண்டனி லைக்ஸ் காஃபி, இது வந்து செகண்ட் சென்டென்ஸ். ஸோ ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் பட். ராம் லைக்ஸ் டீ பட் ஆண்டனி லைக்ஸ் காஃபி. ஸோ இதுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு என்னது பட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஏன் பட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒருவேளை ஆண்டனிக்கும் டீ தான் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்னா ராம் அண்ட் ஆண்டனி லைக்ஸ் டீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அங்கே வந்து அண்ட் யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து டீ காஃபிங்கிறது ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ பட்டு வர இடத்துல ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கிறதா வந்துட்டு பட் அங்கே யூஸ் பண்ணணும். சபார்டினேட் கன்ஜங்ஷன் அதே மாதிரி தான். அண்டு வந்துச்சுன்னா வந்துட்டு பட்டுங்கிறது ஆப்போசிட்டாக வர போகும்போது ரெண்டு நேம்ஸும் வேறையாக இருக்குது அண்டு ப்ராடக்ட்டும் வந்து வேறையாக இருக்குது. ஸோ அங்கே வந்து பட் யூஸ் பண்ணோம். பட் இங்கே ஐன்றது ஒரே ஒரு பர்சனுக்கு ரெண்டுமே பிடிக்கும். பட் அங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், அண்டு தான் யூஸ் பண்ண முடியும். சபார்டினேட் கன்ஜங்ஷன் joins a subordinate dependent class to a main independent class. ஸோ இது ஆல்ரெடி சொன்னேன். ஒரு சபார்டினேட் கன்ஜங்ஷனுங்கிறது சபார்டினேட் டிபெண்டன்ட் கிளாஸை வந்துட்டு மெயின் கிளாஸ் கூட ஜாயின் பண்ணுறது. ஸோ இது வந்துட்டு என்னது, மெயின் கிளாஸ் வந்து மெயின் கிளாஸ் தான் வந்துட்டு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். சபார்டினேட் கன்ஜங்ஷன் வந்து இது டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதாவது மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஹியர் ஆர் சம் காமன் subordinate conjunctions: after, although, as, because, before, how, if, once, since, that, than, though, still, until, when, where, whether, while. ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்னது, subordinate conjunction. So the 7 coordinating conjunctions are simple short words. They have only 2 or 3 letters. There is an easy way to remember them. They are initial spells fan boys like this. ஸோ இது நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நான் வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நடத்த போகும்போதே வந்துட்டு கன்ஜங்ஷனுங்கிற டாபிக் வந்துட்டு நான் இதை எழுதிப்பேன். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் மொத்தம் டோட்டலாக 7 இருக்குது. அது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது மாதிரி ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் எழுதிட்டினா, ஃபேன் எஃப்னா வந்துட்டு ஃபார் குறிக்கும், ஏனா அண்ட், என்னா நாட், பீனா பட், ஓனா ஆர், ஒய்னா எட், எஸ்னா ஸோ. ஸோ இது வந்துட்டு அந்த ஃபேன் பாய்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் டோட்டலாக 7 தான் இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸு நிறைய இருக்குது, கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸும் நிறைய இருக்குது. உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ.